தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 20 நவம்பர் 2025 சரியாக காலை 10:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் நேற்று வரைக்குமே, அதாவது நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் பரவலான பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்த நிலையிலையும், நேற்று ஓரிரு இடங்களிலையும், தென் மாவட்டங்கள் சில இடங்களிலையும், தென்மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் குறிப்பாக எதிர்பார்த்த ஒரு மழைப்பொழிவு நேற்றைக்கு அமைய பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நேற்று இருந்த அளவுக்கு மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும், பரவலான அதாவது உட்புற மாவட்டங்களில் நேற்றைய அளவுக்கு இல்லாவிட்டாலும், கடலோரத்தில் மதிய மாலைக்கு பிறகாக மழைப்பொழிவு தொடங்குவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது அப்படின்ற இன்றைய அறிக்கையில் கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வானது தமிழகத்தை, அதாவது காற்று சுழற்சியானது வங்கக்கடலின் மத்திய தென்மேற்கு பகுதிகள் வரைக்கும், அதாவது தென்கிழக்கு பகுதியில் தொடங்கி தென்மேற்கு வரைக்குமே ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு பறந்து விரிந்த ஒரு பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது கிட்டத்தட்ட இலங்கைக்கு தெற்கு புறமாக வரைக்குமே அது ஒரு தாழ்வு பகுதியாக, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை அடையக்கூடிய